சீமான் போய் மோதனம்னா எஸ்ஐக்கு சுப்பையா சீமான நசுக்கி கசக்கி பிதிக்கு வெளியே தூக்கி வீசிடுவாரு. கனவுல கூட காண முடியாது சீமான் எம்எல்ஏங்கிறத. எங்கள் விஜய் தொடர்ந்து வாகை சூடுவதற்கான திட்டமிடுகிறார். இந்த தாவேக்காவை எதிர்கொள்ள வேண்டுமானால் நமக்கு எங்கேயாவது போய் முட்டுவதை விட பிஜேபி காலையே போய் சரண்டர் அடைஞ்சிடலான்னு திமுக இன்னைக்கு நேற்றுக்கு திருச்சுழியில கூடைப்பந்தாட்ட மைதானத்தை திறந்து வச்சு நிர்மலா சீதாராமனும் தங்கம் தென்னரசும் கூடைப்பந்து விளையாடுறாங்க. அது பந்து விளையாட்டு அல்ல. சரி, நீங்க சொல்வது போல அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுனால ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆதவர்ஜனாவும் அன்புமணியும் சேர்ந்து விளையாடுறாங்க. அப்ப பாமக கூட்டணிக்கு வரப்போதா? ஒரு பேரமா எங்களுக்கு குதிரை பேர் தேவையில்லையே. பிஜேபியில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு தான் கலைஞர் சிலையை திறந்து வைக்கணும்னா என்னங்க? வெங்கைய நாயுடுவை கூப்பிட்டு வச்சு திறக்கிறீ நீ. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சைலண்டா உங்களுக்குள்ள ஒரு சார், நீங்க ஒரு பரப்புரை செயலாளர், ஒரு பேச்சாளரா நீங்க போயிருக்கீங்க. அவங்க எம்எல்ஏவா உட்காந்துட்டாங்க. எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு ஆன பிறகு அந்த எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு வராங்க அப்படின்னும் போதுனா வேற என்ன ஆதாயத்துக்காக வராங்க? உங்களுக்கு தெரியும், ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றாரு. ஊழலற்ற அரசியல் என்று விஜய் சொல்லுகிறார். ஊழலற்ற நிர்வாகம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க சொல்றது போல பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னே எடுத்துக்குமே. நீங்க சொன்னீங்க இப்போ திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில இருக்காது, திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அப்ப அதுவுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ரெண்டு பேரும் ஒன்னா சேர வாய்ப்பு இருக்கா? திமுகவும் தாவேக்காவும். மற்ற கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? திமுகவை தொடர்ந்து பேசிட்டீங்க, தாவேக்கா உங்களுடைய கட்சியை பத்தி பேசிட்டீங்க. மற்ற கட்சி அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இது போன்ற கட்சி தான் பாடையில வச்சு எங்க இருக்குது? நேற்று முந்தைய தினம் கூட சொன்னாரு இந்த மாதிரி நான் இடைத்தேர்தல பெரியவரை பார்த்தாராம், 50 பேரோட நீங்க சட்டமன்றத்துக்கு சொன்னாராம். அந்த பெரியவரை உடனே கீழ்ப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்திருக்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. இதுல இன்னொரு பார்வையும் பார்க்கப்படுது. அதாவது மக்களுக்கு அப்படின்றத தாண்டி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோட வீடு எல்லாம் வந்து அந்த கோயம்பேடு, அண்ணா நகர் இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கு. அவங்களுக்கு வசதியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த யோசனை இருக்கு. மற்றபடி மக்களுக்கு இந்த எந்த விதத்திலயும் இல்ல. இன்னொரு தலைமை செயலகம்னா அதுக்கும் செலவாகும், அதையே இந்த அரசு வந்து யோசிக்க மாட்டேங்குதுன்ற பார்வையும் இருக்கு. தலைமைச் செயலகம் தேவை தங்கச்சி. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதுக்கு திட்டமிட்டாங்க. ராணிமேரி கல்லூரியை தலைமைச் செயலகம்னு திட்டம் போட்டு பெரிய போராட்டம் நடந்து அந்த போராட்டம் பிறகு முடிவுக்கு வந்தது. பிறகு ஓமந்தூரார் தோட்டத்தில் கலைஞர் தலைமை செயலகத்தை கட்டினாரு. ஜெயலலிதா அம்மா அதில் உட்கார மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. இன்னைக்கு புதிய தலைமைச் செயலகம் தேவைப்படுகிறது. எங்க கட்ட போறதுன்னு ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டை புனரமைக்க, புனருத்தாரணம் செய்ய என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் போய் சமூக விடுதி, ராஜா சமூக விடுதியை போய் பார்க்கிறாரு. சமூக விடுதிக்கு போன பிறகுதான் இப்ப சப்பாத்தியே கிடைக்குது இந்த மாணவர்களுக்கு. அந்த சமூக விடுதிக்கு போனதற்கு பிறகு இப்பதான் விளையாடுவதற்கு மைதானத்தை தயார் செய்யறாங்க. ஒவ்வொரு இடத்துல விசிட்டு. இதையும் ரீல்னு சொல்லுவீங்களா நீங்க? முதலமைச்சர் அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை சத்தம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் செய்து வருகிறார். தமிழ்நாட்டு மக்களினுடைய கவனத்தை கவர்ந்த மகத்தான தலைவர் எங்கள் விஜய் தொடர்ந்து வாகை சூடுவதற்கான திட்டமிடுகிறார். இந்த தாவேக்காவை எதிர்கொள்ள வேண்டுமானால் நமக்கு எங்கேயாவது போய் முட்டுவதை விட பிஜேபி காலையே போய் சரண்டர் அடைஞ்சிடலான்னு திமுக இன்னைக்கு திட்டமிடுகிறது. அவங்க அதுக்காக தான் பேசுறாங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? எப்படி பாஜகவோட தான் கூட்டணி வைக்கிறதுக்காக, இல்ல பாஜகவோட இணங்கி போறதுக்காக தான் திமுக இருக்குன்னு சொல்றது? இல்ல, அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. நேற்றுக்கு திருச்சுழியில கூடைப்பந்தாட்ட மைதானத்தை திறந்து வச்சு நிர்மலா சீதாராமனும் தங்கம் தென்னரசும் கூடைப்பந்து விளையாடுறாங்க. அது பந்து விளையாட்டு அல்ல, உங்களோட பந்தம் வைக்க போகிறோம் என்பதற்கான விளையாட்டு. சரி, நீங்க சொல்வது போல அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுனால ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆதவர்ஜனாவும் அன்புமணியும் சேர்ந்து விளையாடுறாங்க. அப்ப பாமக கூட்டணிக்கு வரப்போதா? பாமக கூட்டணிக்கு வரலாம், வாய்ப்பு இருக்கு. விசிகா இருக்கும்போது பாமக எப்படி அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? விசிகா என்ன செய்யும்? ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே, பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காதுன்ற தொடர்ந்து பிரச்சாரங்கள் வாயிலா சொல்லிட்டே தானே இருக்காங்க.
பாமக வந்தா ம். பாமக வருவதற்கு விருப்பம் தெரிவித்தா அது பரிசீலிக்கலாமே. பரிசீலிக்கலாம் சார். அந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி விசிகாவோட ஆதரவு பெற்றுதான் ஆட்சி அதனால அமைச்சிருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன இடையூறு? அவங்க வந்து மதவாத கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க, மதவாத கட்சியோட செயல்பட்டு இருக்காங்கன்னும் போது சாதி ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு, நாங்க அவங்களோட இருக்க மாட்டோம்னு சொல்லி விசிகா தொடர்ந்து சொல்லுது. இன்னைக்கு அன்புமணி தலைமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நிலைமை மாறி இருக்கிறது. சௌமியா அன்புமணி தமிழ்நாடு சட்டப்பேரவையில பேசுகிற பேச்சு பயனுள்ளதாக இருக்கிறது. நாங்க சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்க இன்னைக்கு இசைவு தெரிவித்திருக்கிறோம். சாகுவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தி முடித்ததற்கு பிறகு ஒரு சமூக ஆய்வை நாங்க மேற்கொள்ளணும்னு தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதுக்கு சௌமியா அன்புமணி கோட்டைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் சம்பவம் தான். அன்னைக்கு ஒரு கோபம் திருமாவுக்கு இருந்திருக்கலாம், அந்த கோபம் தொடர்ந்து இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கலாமா? அதனால அரசியல்ல சம்பவங்களின் விளையாட்டு மாறி மாறி காட்சிகள் மாறும். அப்ப தாவேக்கால அடுத்தது பாமக வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாமா? வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு எடுத்து. பேச்சுவார்த்தை ஒண்ணு இல்லை, அவங்க இணக்கமாக இருக்காங்க, அவ்வளவு. ஓகே. இன்னொரு பக்கம் தாவேக்கா அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக குதிரை பேரம் பண்ணி மற்ற கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இல்ல தற்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நபர்களை ராஜினாமா பண்ணிட்டு வர வைக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு, அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கா? இப்ப நாங்க அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் நாங்க கூப்பிட்டோமா, அந்த கட்சியில அவங்க இருக்க முடியல. அங்க ஒரு எடப்பாடி என்கிற பழனிசாமி என்கிற தற்குறி அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியல. கோடிக்கணக்கில் செலவழித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பிறகு உரிய மரியாதையை கொடுக்காமல் இருந்ததை விட தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத ஒரு மோசமான மனிதன் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பதை விட ஏதாவது பாலங்கணத்தில் விழுந்து சாகலான்னு சொல்லிதான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வாக்களித்த மக்களுக்கு நாம் ஏதாவது நன்மைகள் திருப்பி செய்ய வேண்டுமானால் அதிகாரத்திற்கிற கட்சியோடு சேருவதுதான் பயணிப்பது நல்லதுன்னா அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. நாங்க போய் எஸ்ஐகே சுப்பையாட்ட பேசணுமா? ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு எங்களோட அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வந்தேன்னு சொல்றாரு. வைகோ ஒரு பக்கம் சொல்றாரு இல்ல ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்வர் சொன்னாருன்னு சொல்றாரு. இந்த மாதிரி தொடர்ந்து குதிரை பேரம் தான் நடக்குதோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வருதே. விஜயபாஸ்கர் தொடர்ந்து விராலிமலையில வெற்றி மேல் வெற்றிகளை பெற்று வருகிறார். கரூர் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கரும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அதிமுகங்கிற கட்சியில பழனிசாமி தலைமையை நம்பி பயணித்தா அது மண் குதிரையை நம்பி பயணிப்பது ஆகிவிடும். வாக்களித்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும்னா அதிகாரத்துக்கு கட்சியை அனுசரித்த போது நல்லதுங்கிற முடிவை அவங்க எடுத்திருக்காங்க தொகுதி மக்களுக்காக. குதிரை பேரம் கிடையாது. ஒரு பேரம் எங்களுக்கு குதிரை பேரம் தேவையில்லையே. எங்களுக்கு 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஏன் குதிரை பேரத்துக்கு நாங்க போகணும்னு கேட்கிறேன். விசிகா கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்னைக்கு இருந்தாலும் தாவேக்கா அரசுக்கு அச்சுறுத்தலா இருப்பாங்கன்றதுனால அந்த பயத்தினால இவங்களெல்லாம் அழைச்சுக்கிறாங்களோ தாவேக்கா? அச்சுறுத்தலும் இல்லையே. ஒரு மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேம் திமுக தலைமையில இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மதசார்பற்ற அணியில் இருந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே இன்னைக்கு எங்கிட்ட வந்துட்டாங்க. மதசார்பற்ற அணி என்பது எங்கள் தலைவர் விஜய் தலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து யாரும் வெளியேற மாட்டாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் மறைமுகமா ஒரு அச்சுறுத்தலா இருப்பாங்களோ தாவேக்காக்கு அப்படின்ற பயம் தலைவலியா இருக்குமோ? ஏன்னா நிறைய இடங்கள்ல விமர்சனம் வைக்கிறத பார்க்க முடியுது. விசிகாவும் கம்யூனிஸ்டும் தாவேக்காவுடைய ஆட்சியை செய்யணும். அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டிங்க, அது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. அவங்க விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. இது தாவேக்காக்கு ஒரு அச்சுறுத்தலாவோ தலைவலியாவோ இருக்கு. விமர்சனத்தை செய்த அச்சுறுத்தலா? நீங்க இது செய்யக்கூடாது, இது எங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமானால், மார்க்சிய கம்யூனிஸ்ட் சொல்லுமா, அதை பரிசீலிக்க வேண்டிய பொறுப்பு தான் தலைவர் விஜய்க்கும் தாவேக்கா அரசுக்கும் இருக்கிறது. இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதா நீங்க நினைக்கல? இல்ல. ஓகே. அதே போல திமுக கூட்டணியில நீண்ட காலம் பயணிச்ச மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இப்போ திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது. அதே கூட்டணியில தான் விசிகா இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா வைகோவை கம்பேர் பண்ணும்போது இவங்க அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றது இல்ல. இப்ப அவருடைய விமர்சனம் எல்லாம் திமுகவை நோக்கி இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அது வைகோவுக்குள்ளது, அது என்னன்னு தெரியல. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது.
இது வைகோட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதே போல தாவேகா திமுக ஒரே கூட்டணியில இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அதுக்கெல்லாம் நினைக்கிறீங்க? சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல தாவேகாவும் எங்களுக்கு முதல் எதிரி திமுகன்னு சொல்லி அறிவிச்சுட்டு தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். அப்புறம் இனி அந்த 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 கட்சியை கூட நாங்க கூட்டணி வைப்போம்னா தற்கொலைக்கு சமம். அதெல்லாம் சரியா வரும். மற்ற மாநிலங்கள்ல இதே போல எதிர் துருவங்களா இருந்த கட்சிகள் பாஜக எதிர்ப்பு புள்ளியில ஒன்னா இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்னா ஆகலாம் இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பாஜக எதிர்ப்பு புள்ளியில திமுக இல்லையே. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க சார்? இல்லையே. எதனால இல்லைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஏற்கனவே பாஜக எதிர்ப்புல திமுக தீவிரமாக கிடையாது. அண்ணா சாலையில கலைஞர் சிலையை திறந்து வைக்க இவங்க யாரை கூப்பிட்டாங்க? வெங்கையா நாயுடுவை. ஏன் சோனியா காந்தியை கூப்பிடப்படாதா? கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் நீங்க யாரை கூப்பிட்டீங்க? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க. ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாதா? ஒரு நாகரிகம் கருதி அவங்களை கூப்பிட்டுருக்கலாம். நாகரிகம் விஜய் அவர்கள் நாகரிகம் கருதி முன்னாள் முதலமைச்சரை போய் சந்திச்ச மாதிரி அதுவும் நாகரிகம் கருதி இருக்கலாம். நாகரிகம் கருதிங்கிறது இல்லைங்க. பிஜேபியில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு தான் கலைஞர் சிலையை திறந்து வைக்கணும்னா என்னங்க? பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார்ன்னு சொன்ன கலைஞருக்கு சிலைய வெங்காய நாயுடுவை கூப்பிட்டு வச்சு திறக்கிறிய நீ. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சைலண்டா உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டு வர மசோதாவெல்லாம் அந்த பில்லெல்லாம் எரிக்கிறாங்க, மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, துணிஞ்சு சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட இணக்கமா இருந்தா பண்ண முடியுமா பாருங்க. முதலமைச்சர் லண்டன்ல இருந்துட்டு காணொலி காட்சி மூலம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசுறாரு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து வருகிற பொழுது நீங்க பிஜேபி கட்சியை கண்டம் பண்ணி பேச வேண்டாம். சில திருத்தங்களை திமுகவின் சார்பில் கொடுப்போம். அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த தீர்மானத்தை நம்ம ஆதரிக்கலாம்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் எம்பிக்களுக்கிட்ட பேசியிருக்காரு. காட்டமா எதிர்த்தாங்களே சார் அவங்கதான் இது. இப்போது நேத்தைக்குள்ளதில்லை, இன்னைக்கு. அப்ப இந்த தொகுதி மறுவரையே திமுக சில மாற்றங்கள் பண்ணா திமுக ஏற்கும். அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே. அப்ப இதனால நீங்க சொல்ல வர்றது என்ன? அப்ப திமுக பாஜகவும் ஒன்றிணை வாய்ப்பு உறவு வரப்போகுது. எவ்வளவு நாள் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரமா இருந்தோம். இந்த இடைத்தேர்தலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்தியா கூட்டணியில தாவேகா இடம்பெற வாய்ப்பு இருக்கா? இந்தியா கூட்டணியில தான் இப்போது தாவேகா இருக்கு. எப்படி சொல்றீங்க இருக்குன்னு? ராகுல் காந்தி தான் எங்களுக்கு இன்னைக்கு தலைவரோடு தோழமையோடு இருக்கிறவர். தோழமையோட இருக்காங்க சார். அதிகாரப்பூர்வமா இந்த கூட்டணியில இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்த பொழுது காங்கிரஸ் தான் துணை நின்றது. ஆகவே தேசிய அரசியல்ல ராகுல் காந்தியினுடைய தலைமையை ஏற்கிற சூழல்ல தான் தாவேகா இருக்கிறது. அது தலைவர் முடிவு செய்வார். ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னும் வரல. அந்த அதிகாரப்பூர்வ வெளியீடு இன்னும் கொஞ்ச நாள்ல வரும்னு எதிர்பார்க்கிறோம். இடம்பெறும் தாவேகா. இல்ல, நாங்க காங்கிரஸோடு சேர்ந்து பயணிப்பதனால அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர்களை தாவேகால இணைக்கிறதுனால, தாவேகால சேர்த்துக்கிறதுனால தூய சக்தி அப்படின்னு சொல்லப்பட்ட தாவேகால ஒரு கரை படிந்ததா ஒரு பக்கம் விமர்சனம் வருதே. நீங்க சொல்றது விஜயபாஸ்கர், அவருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க எங்க கட்சிக்கு வர்றாங்க. ஜனநாயகத்துல எண்ணம் முக்கியம் என்பதை விட எண்ணிக்கை மிக முக்கியம். எங்களுக்கு 2 எண்ணிக்கை கூடுதல் வருது. அவர்கள் மேல வழக்கு இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர அவர்கள் குற்றவாளிகள் இல்லை. அது கோர்ட் தீர்ப்பு அறிவிக்கும் வரைக்கும் அவர்களை குற்றவாளின்னு கருத முடியாது. அப்ப குற்றம் நிரூபணம் ஆகும் வரை நீங்க வெயிட் பண்ணி தானே இது பண்ணிக்கணும். அது நிரூபணம் ஆகாத போது எப்படி நம்ம சேர்த்துக்க முடியும்? அது ஒரு கரை படிந்த ஒரு செயலா தானே மாறும். இல்ல, குற்றம் தீர்ப்பு சொல்லுகிறவரை அவர்களை குற்றவாளிகள் என்று கருத முடியாது. ஆனால் அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். செந்தில் பாலாஜிக்கு மேல வழக்கு இருக்கு. திமுக சேர்த்து கொண்டது, அரவணைத்து கொண்டது. பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவழித்து தேர்தலை சந்தித்தார் செந்தில் பாலாஜி. அதுக்கு அவருக்கு மேல வழக்கு இருக்கு. அவர் சிறையில் இருந்த குற்றவாளி. இன்றைக்கு அவரை திமுக கொண்டாடுகிறது. ஆனா அவங்க தூய சக்தின்னு தங்களுடைய கட்சியை சொல்லலையே. இவர் சொல்லி இருக்காரே, நாங்க தூய சக்தி தான். எப்படி சார் இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி தூய சக்தி சொல்ல முடியும்? தூய சக்தி எங்க கட்சிக்கு
கடலை தேடி நதி வருவது மாதிரி வர்றாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியரை பாதுகாக்க வேண்டும் என்கிற வகையிலையும் இங்கதான் ஒரு கேள்வி வருது. தாவேக்காவினுடைய எண்ணிக்கை கூடுகிறது என்கிற வகையிலும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வருவது, ஒரு 30 லட்சம் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவுக்கு வர்றாங்க. இதனால இங்கதான் ஒரு கேள்வி வருது. நதி போல வராங்கன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு கேள்வி, சும்மா எப்படி வருவாங்க தாவேக்காக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கூடவே வருது. ரூபா கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விதான் இன்னொரு பக்கம் வருது. அது எப்படி சும்மா வராங்க? இது இவங்களுக்குள்ள ஏதோ அக்ரிமெண்ட் இருக்கு, இவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த குதிரை பேரம் நடக்குது. ரூபா கொடுத்து கட்சிக்கு ஆள் பிடிக்கிற இடத்துல தாவேக்கா கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர் நான் தாவேக்கால போய் சேர்ந்தேன். எனக்கு ரூபா தந்தாங்களா? நீங்க ஏதாவது ரூபா தந்தா? சார், நீங்க ஒரு பரப்புரை செயலாளர், ஒரு பேச்சாளரா நீங்க போயிருக்கீங்க. அவங்க எம்எல்ஏவா உட்காந்துட்டாங்க. எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு ஆன பிறகு அந்த எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு வராங்க அப்படின்னும் போதுனா வேற என்ன ஆதாயத்துக்காக வராங்க? அவங்களுக்கு தெரியும் ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றார், ஊழலற்ற அரசியல் என்று விஜய் சொல்லுகிறார், ஊழலற்ற நிர்வாகம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஆல் ஆர் ஓவர். நம்ம கடந்த காலத்தில் தவறு செய்திருக்கலாம், ஆனால் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருகிற விஜயின் தலைமை ஏற்கிற பொழுது ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதற்கு நம்முடைய பங்களிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடந்த காலத்தை கசக்கி எறிந்து விட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு புதிய மனிதனாக விஜயபாஸ்கர் வரமாட்டாரா? வரக்கூடாதா? வந்தா நல்லதா சார் இருக்கும். ஆனா அந்த கரை அந்த விமர்சனம் இருந்துட்டே தானே இருக்கும். அவங்க தானே வராங்க. தாவேக்காவில வந்து சேருகிற பொழுது ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருகிற தலைவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த எண்ணத்தில் இருந்து மாறிவிட்டார் விஜய் என்று மக்கள் ஏற்க மாட்டார்களா? சரி, நீங்க சொல்றது போல பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னே எடுத்துப்போமே. நீங்க சொன்னீங்க இப்போ திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில இருக்காது, திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அப்ப அதுவுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ரெண்டு பேரும் ஒன்னா சேர வாய்ப்பு இருக்கா? யாரு? திமுகவும் தாவேக்காவும்? வாய்ப்பு இல்லையே. இதுவும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தானே. அப்போ அப்படி செய்ய முடியாது தங்கச்சி. அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம். மற்ற மாநிலங்கள ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்களே. எத? பாஜக எதிர்ப்பு புள்ளியில பாஜகவை எதிர்க்கிறத பாஜக எதிர்ப்பு புள்ளியில இருக்காங்க. பாஜகவை எதிர்ப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்ப்போம். அதுதான் ஒரே கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா? ஒரே கூட்டணியில இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை தனித்துவம் இருக்குது. சரி, அப்ப எப்படி ரெண்டு பேரும் எதிர்ப்பீங்க? யார? பாஜகவை. பாஜக எதிர்க்க மாட்டாங்களே. பாஜகவை இனிமேல் திமுக எதிர்க்காது. 2 நாள்ல தெரிஞ்சிடும். அதெல்லாம் இப்பதான் சொன்னீங்க எதிர்ப்பாங்க, அவங்க தனியா எதிர்க்க மாட்டாங்க, எதிர்க்க முடியாது, எதிர்ப்பதில்லை என்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஓகே, மற்ற கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? திமுகவை தொடர்ந்து பேசிட்டீங்க, தாவேக்கா உங்களுடைய கட்சியை பத்தி பேசிட்டீங்க, மற்ற கட்சி அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இது போன்ற நாம் தமிழர் கட்சியை தான் பாடையில வச்சிருச்சு. எங்க இருக்குது சொல்றீங்க? இப்ப நிக்க போறாரு, இடைத்தேர்தல கூட நிக்க போறாருன்ற ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. யாரு சொன்னா? அவரே கூட நேற்று முந்தைய தினம் கூட சொன்னாரு, இந்த மாதிரி நான் இடைத்தேர்தல பெரியவரை பார்த்தாராம், 50 பேரோட நீங்க சட்டமன்றத்துக்கு போவேன்னு சொன்னாராம். அந்த பெரியவரை உடனே கீழ்ப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்திருக்கணும். என்னங்க 5000 ஓட்டு உள்ள ஒரு ஒன்றிய கவுன்சிலர் பதவியை கூட ஒரு கவுன்சிலர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது. இவன் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் என்ன செய்திருவாரு? இதே மாதிரிதான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கே வரல, அவர் வந்து கட்சி தான் தொடங்கி இருந்தாரு. இதே மாதிரி விமர்சனம் தான் அவர் மேலேயும் இருந்துச்சு. இவர் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இவங்க யாரும் ஜெயிக்கல, அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் எப்படி முதல்வர் ஆவாரு நினைச்சா முதல்வர் ஆனாரு. அப்ப இவர் ஆக மாட்டாரா எம்எல்ஏவா? இவன் எத்தனை வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கான்? நாங்க 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டோம்ங்க. உங்களுக்கு 2 வருஷம், அவருக்கு 15 வருஷம் தேவைப்படலாம். இப்ப இந்த வாட்டி எம்எல்ஏ ஆகலாம். அம்பாசமுத்திரத்துல எப்படி எம்எல்ஏ ஆவேன்னு கேக்குறேன் நான். ஏன் ஆக முடியாது? அங்க அம்பாசமுத்திரத்துல எஸ்ஐக்கு சுப்பையா ராஜினாமா செய்திருக்கிறார். எஸ்ஐக்கு சுப்பையா ஒரு மரபார்ந்த குடும்பத்தின் பிள்ளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்ந்த வழக்கறிஞர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆவுடையப்பன், தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக இருந்த ஆவுடையப்பன். அவரை வீழ்த்தி விட்டு வெற்றி சரித்திரம் படைத்தவர் எஸ்ஐக்கு சுப்பையா. ஒவ்வொரு வாக்காளரையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிற அளவிற்கு அறிமுகம் உள்ளவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக இருப்பவர், துயருற்ற மக்களினுடைய துன்பத்தை துடைப்பதற்கு ஓடி சேர்ந்து உதவுகிறவர், பசித்தால் பால் சோறாய் தவித்தால் தண்ணீராய் இருக்கின்ற ஒரு தன்னிகரற்ற ஆளுமை எஸ்ஐக்கு சுப்பையா. அப்படி இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. சுப்பையாட்ட சீமான் பை மோதனம்னா
எஸ்ஐக்கு சுப்பையா சீமான நசுக்கி கசக்கி பிதிக்கு வெளியே தூக்கி வீசிடுவாரு. கனவுல கூட காண முடியாது சீமான் எம்எல்ஏங்கிறத. அவன் அரசியல் அனாத, பிழைப்புக்காக அந்த போய் நிக்கிறான். யார்த்தையாவது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பிழைப்புக்காகத்தான் பிச்சை எடுக்கத்தான் போய் நிக்கிறான். அவனுக்கு தொழிலே அதுதான். அவன் அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது. இல்ல தாவேக்கால பரப்புரை செயலாளரா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வார்த்தைகள் நம்ம இதை விட பயன்படுத்தணுமா? மோசமா பேசணும். ஆனா ஊடகங்கள் அது பதிவு செய்யக்கூடாது, அடக்கி வாசிக்கிறேன் நான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Sundaram Home, Sundaram Finance Group. Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.